ஜெபிக்கலாம். எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த நாளிலும் கூட சுவாமி, நாங்க இந்த புதிய மாதத்துல உம்முடைய பாதத்துல சிறு கூட்டமாக உம்முடைய வசனங்களை தியானிக்கும்படியா வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. இந்த நேரத்தை தடையில்லாமல் வரக்கூடியவர்களும் சீக்கிரமாய் வந்து சேரவும், உற்சாகமாய் வசனங்களை தியானிக்கவும் எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. எங்களுடைய இந்த தியானிக்கிற வேலை ஆசீர்வாதமா இருக்கட்டும். அது எங்கள் உள்ளங்களில ஆழமா பதியட்டும். மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியங்களை மாற்றிக்கொள்ள, கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள இந்த நேரம் பிரயோஜனமா இருக்கட்டும் சுவாமி. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம இந்த ஏசாயா புத்தகத்தை வாசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறோம். இப்ப ஆல்மோஸ்ட் கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். 58ஆம் அதிகாரத்தில் இருக்கிறோம். நம்ம இதுல நம்ம நல்லா கவனித்து பார்த்தீர்களானால் ஒரு சில வரலாற்று காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல சில கடைசி கால எச்சரிப்புகளையும் நாம் பார்க்கிறோம். அதோடு கூட நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஏதுவான, நடைமுறை கிறிஸ்தவத்துக்கு பிரயோஜனமான காரியங்களை அதிகமாய் நாம் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்துல பார்க்கிறோம். ஒருவேளை இது தீர்க்க தரிசன புத்தகமாய் இருக்கலாம். அதாவது வருங்காலத்திற்குரிய செய்திகளை கொண்டதா இருக்கலாம். அன்றைய நாட்களுக்கு உள்ள எதிர்காலத்தின் செய்திகளையும், அன்றைய நாட்களுக்கு ஏற்ற செய்திகளையும் கொண்டதா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் வசனங்கள் ஜீவனுள்ளவைகள், அது எக்காலத்திற்கும் பொருந்தும். இதையெல்லாம் நம்ம ரொம்ப பிராக்டிக்கலா இந்த புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது கவனிக்க முடிகிறது. இந்த கிறிஸ்டியன் லைஃப் ஒரு எவ்வளவு ஆழமாய் அர்த்தமுள்ளதாய் நாம் வாழ வேண்டும் என்பதை இந்த அதிகாரங்களில நாம் பார்க்க முடிகிறது. அதாவது ஏதோ ஒரு அப்டிராக்ட் விசுவாசம், ஃபெய்த், ஒரு அப்டிராக்ட் லவ், அப்படியெல்லாம் மாத்திரம் உள்ள ஒரு காரியம் அல்ல. அதை அப்படியே அபியாசிக்கிற, பிரயோகிக்கிற ஒரு வாழ்க்கையை கொண்டதாய் கிறிஸ்தவ வாழ்க்கை உள்ளது என்பதை நாம் அழகா தெளிவுபட இந்த தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்க தரிசனங்களிலே சொல்லியிருக்கிறார். அன்றைக்கு அவர் சொன்ன நோக்கம் எதுவா இருந்தாலும் இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு அதை இவ்விதமாய் கற்றுத் தருகிறார். இப்பவும் அந்த சிந்தனையோடு இந்த 58ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லும் போது, இந்த 58ஆம் அதிகாரத்துல ஒரு சில பாரம்பரிய பழக்க வழக்கங்களை தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி மூலமாய் கணிந்து கொள்கிறார். ஏனென்றால் அவர் எப்பொழுதுமே எதிர்பார்க்கிறது வெளிப்புறமான ஒரு செயல்பாடுகள் அல்ல, உள்புறமான மாற்றங்களும் உள்புறமான ஒரு பக்தியையும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதை இந்த அதிகாரத்துல அதிகமாய் ஆழமாய் உரைத்திருக்கிறார். இப்போ முதல் 5 வசனங்கள்ல நம்ம பார்க்கும்போது அதைத்தான் அவர் முக்கியமா சொல்றத பார்க்கணும். இந்த ரிலிஜியஸ் ரிச்சுவல்ஸோ அல்லது ரிலிஜியஸ் கட்டுப்பாடுகள், ஒழுங்குகள், வாரம் தவறாம காரியங்கள் செய்யறது, இவைகளிலே கர்த்தர் அதிகம் கவனிப்பதில்லை. அவருடைய கவனமெல்லாம் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய உள் மாற்றம், த இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், நம்மிடத்தில் காணப்படக்கூடிய ஜெனிவின்
பயட்டி, அதாவது உண்மையான பக்தி. இதைத்தான் அவர் அதிகமாய் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அந்த காரியங்கள் என்ன செய்யும் சொன்ன, ஒருவர் உண்மையான பக்தியோடு ஆராதிக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு உண்மையான ஒரு மனம் திரும்புதல், உண்மையான ஒரு அன்பான வாழ்க்கை, ஒரு ஆராதிக்கிற ஒரு வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கையின் மூலமாகவே ஏதோ தனிப்பட்ட விதத்துல ஒரு வர்ஷிப் அல்ல, அவங்க அந்த மாதிரிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையே ஒரு ஆராதனையாக அமையும் என்று சொல்லிதான் நாம் இங்க பார்க்கிறோம். அது கர்த்தருக்கு மிகவும் பிரியமானதொன்றாகவும் இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அதனால கர்த்தர் எந்த நாம கர்த்தருக்காக செய்வதா இருந்தாலும் சரி, நாம் வேற எதையாவது செய்வதா இருந்தாலும் சரி, கர்த்தர் அதிலே நம்முடைய உள் நோக்கத்தை பார்க்கிறார். அடுத்ததா நம்முடைய கர்த்தரோடு கூடிய உறவின் நிலைமையை பார்க்கிறார். அது எவ்விதமாய் மற்றவர்களோடு இருக்கிற உறவின் நிலைமையை வெளிப்படுத்துகிறது என்றும் பார்க்கிறார். 3 விதமா கர்த்தர் நம்மை பார்க்கிறார். அதாவது எந்த வேலைன்னு நான் சொல்லல, எந்த செயல்பாடுகளா இருந்தாலும், அது ஜெபிக்கிறதா இருந்தாலும், ஆராதிக்கிறதா இருந்தாலும், அது ஊழியமா இருந்தாலும், வேதத்தை தியானிக்கிறதா இருந்தாலும், எதுவா இருந்தாலும், வாட் இஸ் த மோட்டிவ் பிஹைண்ட், அததான் ஃபர்ஸ்ட் பார்க்கறாங்க, கர்த்தர் பார்க்கிறார். இரண்டாவதாக, இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில எவ்விதமான உறவை நாம் கர்த்தரோடு கொண்டிருக்கிறோம், இதெல்லாம் நம்ம செய்யும் போது, இப்படியெல்லாம் செயல்கள் நம் வாழ்க்கையில இருக்கும்போது எவ்விதமான உறவோடு கர்த்தரோடு நாம் இருக்கிறோம். மூன்றாவதாக, அந்த உறவின் வெளிப்பாடு நம் சக மக்களோடு எவ்விதமாய் அதை வெளிப்படுத்துகிறோம். The third point is also very important in the Christian life. First, second, third, இந்த மூன்றுமே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு என்ன சொல்லலாம், உரைக்கல், ஒரு டச் ஸ்டோன். ஏன்னு சொன்னா, இது சரியா இருந்தாதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை சரியா இருக்கும். ஸோ அதைத்தான் இந்த அதிகாரத்துல ரொம்ப தெளிவா பேசுறத பார்க்கிறோம். இப்போ இந்த முதல் வசனத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா, அவர் முதல் வசனத்திலேயே இதை அவருடைய செய்திகளை ஜனங்களுக்கு தெரிவிக்க சொல்றார். இந்த செய்திகளை அவர் சொல்லும் போது அதை நீ ரொம்ப ரகசியமெல்லாம் சொல்லாத, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தார்க்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. சில சமயங்கள்ல ஆஸ் டீச்சர்ஸ் நாங்க பார்த்துருக்கோம், எல்லாரும் முன்னாலேயும் நம்ம சொன்னா அவங்களுக்கு பிடிக்காது, சில பேருக்கு கரெக்ஷன்ஸ் பிடிக்காது, தனியா கூப்பிட்டு கரெக்ட் பண்ணணும்னு விரும்புவாங்க. ரெண்டாவது, அதை கொஞ்சம் அப்படியே கரெக்ட் பண்ணாலும் ரொம்ப சாஃப்டா, ரொம்ப என்ன சொல்றது, ரகசியமாய் சொல்லணும்னு கூட எதிர்பார்ப்பாங்க இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள். ஆனா கர்த்தர் தெளிவா சொல்றாரு, சொல்ல வேண்டியதை சரியா கட்டாயமா சொல்லிடணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அதனால்தான் அவர் சொல்றது, அடக்கி கொள்ளாமல் ஏதோ பூசி விழுகாத, கிளியரா சொல்லிடு, சொல்ல வேண்டியதை சொல்லிடு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நாம எந்த நிலைமையில இருக்கிறோம், கடைசி காலத்துல இருக்கிறோம். நாம் அதை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. இதுக்காக நம்ம எக்காலத்தை போல மீட்டிங்க வச்சு சத்தமா பேசி அப்படிதான் செய்யணும்னு இல்லை. பட் வாட் ஹி வாண்ட்ஸ் us to do is warn the people, tell them about their condition அப்படின்னு இந்த வசனத்துல தீர்க்கதரிசிக்கு சொன்னதாக நாம் பார்க்கிறோம். இது ஒருவேளை நமக்கும் பொருந்தும்.
நாம் இதை விளங்கிக் கொள்ளும் போது நம்முடைய நிலைமையை நாம் முதலில் சரி செய்து கொள்ள வேண்டும். அப்பதான் அடுத்தவங்களுக்கு நாம அதை சொல்ல முடியும். 2வது வசனத்துல தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு இந்த ஜனங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அவங்களுடைய பாவங்களை எல்லாம் அவங்களுக்கு தெரிவி என்று நான் சொல்றேன்னு சொல்லி அவர் அது காரணத்தை இங்க சொல்றாரு. நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல், நீதியை செய்து வருகிற ஜாதியாராய் இல்ல, ஜாதியாரை போல் அவர்கள் நாள்தோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். ஆல் த எக்ஸ்டர்னல், புற ஒழுக்கங்கள், புற ஒழுங்கு முறைகள் அவர்களிடத்துல, மற்ற பக்தியுள்ள பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற செயல்பாடுகள் அவர்களிடத்துல இருக்கு. ஆனா உள்ள அவர்களுடைய உள் நிலைமை பாவ நிலைமையாய் இருக்கிறது. நாங்கள் உபவாசம் பண்ணும்போது அதோடு கூட அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா, they start questioning God. என்னன்னு, நாங்க உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நாங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி, அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். ஆனா சொல்றீங்க உபவாசம் பண்றோம் அப்படிங்கிறீங்க. உபவாசம் அவரோடு கூட தரித்திருக்கிற நேரம், அதான் உபவாசம். அப்படி அந்த நேரத்தை அப்படி செலவழிக்காம சொந்த வேலையில எல்லாம் செஞ்சுட்டு நான் உபவாசமா இருக்கேன், ஏன்னா நீங்க நோக்காம இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்கறது எந்த விதத்துல சரி? இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். இந்த உபவாசத்தை எதுக்காகலாம் செய்யறீங்க? வாட் இஸ் தி பர்பஸ் பிஹைண்ட்? வாட் இஸ் த மோட்டிவ் பிஹைண்ட்? அதான் நான் சொன்ன முதல்ல சொல்லிட்டேன். எந்த செயல்பாட்டிற்கும் கர்த்தர் எந்த நோக்கத்தோடு அந்த செயலை செய்கிறோம் என்பதைத்தான் அவர் பார்க்கிறார். உபவாசம் என்பது கர்த்தருக்கு ஒரு ஹையர் லெவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ். ஜபம்ங்கிறது ஒன்று. ஜபத்திலேயே பரமண்டல ஜபத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறது ஒரு ஜபம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நமக்காக தினமும் காலையில ராத்திரி பண்றது ஒரு ஜபம். அப்புறம் நம்ம குடும்பத்துக்காக, மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது ஒரு ஜபம். சபைக்காக, தேசத்துக்காக, இப்படி யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் ஆஃப் ப்ரேயர். அதுல ஒரு ஹையர் லெவல் ஆஃப் ப்ரேயர் தான் ஃபாஸ்டிங் ப்ரேயர். பட் அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரை இன் வாட் மோட்டிவ் யூ ஆர் டூயிங் அப்படின்னு அவர் அங்க கேட்கிறார். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். அப்ப அவங்க அந்த உபவாசத்தையே ஒரு அறிவிப்பாய் சொல்லி அது எல்லாரும் கேட்கக்கூடிய விதத்துல உபவாசிக்கிறது. ஒரு நிறைய பேர் நம்ம இந்த புதிய ஏற்பாட்டுல பார்த்திருக்கோம். பரிசேயரை பற்றி வாசிக்கும் போது அவங்க மார்க்கெட்ல நின்று அங்கிருந்து ஜெபம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஜெபிக்கும் போது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சத்தமா ஜெபம் பண்ணுவாங்களாம். வித் மோர் எலக்குவன்ட் வேர்ட்ஸ் அவங்க ஜெபம் பண்ணுவாங்களாம். இதெல்லாம் நம்ம அங்க வாசிக்கிறோம் இல்லையா? பரிசேயரை பற்றி அப்படி வாசிக்கிறோம். அப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுவதையும் நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த மாதிரியான நோக்கங்கள் நமக்குள் இருக்குமானால், the prayer itself, for what purpose we are praying, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நிறைய குடும்பங்கள்ல நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில அது பிள்ளைங்க அந்த ப்ரேயர் டைமுக்காகவே தொடக்க காலங்களில பின்னால அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதனுடைய இம்பார்ட்டன்ஸை. ஆனா தொடக்க காலத்துல அந்த ப்ரேயர் டைமே அவங்களுக்கு பயங்கர டார்ச்சர் மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க அப்பா என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ, எப்படியெல்லாம் அந்த பிள்ளைகளை திட்டணும், கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரோ, அதையெல்லாம் அந்த ஜபத்துல செய்வார். அது அந்த பிள்ளைகளுக்கு பிடிக்காது. அது நேரா சொல்லிட்டு திட்டிட்டு போலாம். இப்படி எங்க அப்பா ஜபம்னு சொல்லிட்டு உட்காந்து அதையே அப்படி அப்படி ஜெபிப்பாரு
அப்படின்னு அந்த பிள்ளைகளுக்கு கோபம் வரும். ஸோ அந்த நோ மோட்டிவ், வாட் இஸ் த அது வந்து கர்த்தருக்கு பிரியமா? நம்ம யாரோட பேசுறோம்? கர்த்தரோட பேசுறோம். அப்ப கர்த்தரோட பேசுறதுக்குன்னு ஒரு விதம் இருக்கு இல்லையா? எப்படி நம்ம பேசணும், எதை பேசணும் என்ற ஒரு இது இருக்கு. அதனுடைய நோக்கமும் இருக்கு இல்ல. என்ன நோக்கத்துல நம்ம அந்த ப்ரேயரை செய்யறோம், என்ன நோக்கத்துல இதெல்லாம் செய்யறோம்ன்றது இம்பார்ட்டன்ட். அதை கர்த்தர் பார்க்கிறார். இங்க 5ஆம் வசனத்துல, மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாணலை போல் இரட்டிலும் சாம்பிலும் படுத்துக் கொள்ளுகிறதிலும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ, இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவார். இதுல தப்பு கிடையாது. இது இட்ஸ் ஆக்சுவலி அவங்களுடைய வே ஆஃப் டூயிங் இட். அதாவது ரெட் உடுக்கிறது. நம்ம நீனிவே பட்டணத்தார் யோனா போய் சொன்ன உடனே ராஜாவுல இருந்து எல்லாரும் அப்படி உபவாசிச்சாங்கன்னு நம்ம பாக்குறோம். யோபு ஜெபிச்சா உபவாசிச்சாரு. இப்படி உபவாசிக்கிறதுக்கு நான் அவங்களுக்கு அன்றைய நாட்கள்ல ஒரு ப்ரொசீஜரை வச்சிருந்தாங்க. ஆனா என்ன இப்ப திரும்பவும் இங்க கர்த்தர் இன்சிஸ்ட் பண்றாருன்னா, அதை மாத்திரம் நீங்க செஞ்சுட்டு அதோடைய எதற்காய் செய்றீங்களோ அந்த நோக்கம் இல்லாம, அந்த அது நோக்கம் சரியானதா இல்லாம அந்த வெளிப்புறமான இதை மாத்திரம் செஞ்சுட்டு அதற்கு ஒரு பதில் கிடைக்கும், அதை நான் ஆசீர்வதிப்பேன்னு நீங்க நினைக்க முடியாது என்பதை கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். ஸோ காட் இஸ் மோர் பர்டிகுலர் அபவுட் த இன்னர் மோட்டிவ்ஸ். அதான் ஃபர்ஸ்ட் திங். அதை நம்ம அதிகமாய் ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ இந்த இடத்துல நாம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, அந்த சத்தமாய் எக்காலத்தை போல சத்தமிட்டு கூப்பிட்டு அவங்க பாவங்களை அறிவின்னு சொல்றாரு இல்லையா? இது அந்த பாவங்களை அறிவிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. பாவங்களை அறிவிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்துல அந்த ஜனங்கள் இருக்க வேண்டும். பொதுவா இருக்க மாட்டாங்க. அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலைமையில் இல்லை. ஆனால் நம்முடைய வேலை சொல்லுவதை சொல்ல வேண்டும். இப்போ இங்க வந்து அதை திரும்பவும் அதே தான் நம்ம பார்க்கிறோம். முதல்ல இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னது போல, வெளிப்புறமான செயல்பாடுகள் உள்ளான மனிதனின் நிலைமைக்கு ஒத்து போக வேண்டும். The external acts of worship and internal condition of the soul, heart should be related. There should be a connection. ஆனா இஸ்ரேல் தேசத்து மக்களிடத்துல there was a disconnect. அது ரெண்டும் அவர்களிடத்துல ஒன்றாய் சேராதபடி இருந்ததாக நாம் பார்க்கிறோம். இது இன்னைக்கு நமக்கும் இன்றைக்கு நாள்ல இருக்கிற மக்களுக்கும் அது பொருந்தும் என்று நாம் அதையும் பார்க்கிறோம். அதனாலதான் மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல பரிசேயர்களை குறித்து அவர் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதில் அவர்களுடைய மாயமான வெளிப்புற செயல்பாடுகள், அதில் அவர்களுடைய தீமையான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அங்க குறிப்பிட்டு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல இந்த காரியத்தை அதிகமாய் அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி மாயமான ஒரு வாழ்க்கை வாழும்போது இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கோ இன்னர் பயட்டிக்கோ அங்க இடமே இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு நீதியான ஒரு வாழ்க்கையிலிருந்தே, அவருடைய கர்த்தருடைய நீதியிலிருந்தே நாம் என்ன செஞ்சிருவோம், பிரிந்து போய்விடுவோம். இந்த அதிகாரத்துல ஒன்றை அவர் அதிகமாய் வலியுறுத்துறார். என்னன்னு சொன்னா, we have to be right and walk right with God. We have to be right and walk right with God. அப்ப அந்த பீயிங் ரைட்டே இந்த செயல்பாடு வெளிப்புறமான வர்ஷிப்னால, வெளிப்புறமான செயல்பாடுகளினால அது அது கொஞ்சம் கொஞ்சமா மறைந்து போய்விடும். அதுதான் அன்றைய இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலைமையா இருந்தது. இன்றைக்கு சபையின் நிலைமையும் இப்படித்தான் இருக்கிறது. வெளிப்புறமான எல்லா ஒழுங்குகளும் அதிகமாய் இன்றைக்கு சபையில நமக்கு காணப்படுகிறது. ஆனா உள்ளான ஒரு மாற்றம், உள்ளான ஒரு அர்ப்பணம், உள்ளான அது வந்து எப்படி இருக்கும்? அதுதான் நம்ம சொன்னோம். அது வந்து வெளிப்படணும். கர்த்தரோடு இருக்கிற உறவிலும்
சக மனிதரிடத்தில் இருக்கிற உறவிலும் அது வெளிப்பட வேண்டும். அப்படி ஒரு வெளிப்படையான ஒரு வாழ்க்கை, ஒரு டிரான்ஸ்பரண்ட் லிவிங், ஒரு ஒரு என்ன சொல்றது, வெளிச்சம் உள்ள ஒரு வாழ்க்கை, அப்படியான ஒரு வாழ்க்கை இருந்தாதான் யூ ஆர் பீயிங் ரைட் அண்ட் யூ ஆர் வாக்கிங் ரைட் வித் காட். செய்கிற எல்லா காரியத்திலும் அது தெரியணும். சின்னதா இருந்தாலும் பெரியதா இருந்தாலும் ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் இந்த 3 நிலைமை வெளிப்பட வேண்டும். அதைத்தான் இந்த 58ஆம் அதிகாரத்துல அவர் முக்கியமா சொல்றத பார்க்கிறோம். இத சம்டைம்ஸ் இதுல எப்படி அது திசை மாறும்னு சொன்னா, இந்த காரியங்களில சுய நோக்கங்கள் வந்துவிட்டால், சுய எண்ணங்கள், சுய பெருமைகள், செல்ஃப் மோட்டிவ், செல்ஃப் க்ளோரி, செல்ஃப் ரைச்சஸ்னஸ், இது ஏதாவது இதுக்குள்ள இந்த ஆராதனையிலேயோ ஜப முறைகளையோ இல்லை நம்ம செய்கிற மற்ற செயல்களிலோ குட் ஒர்க்ஸ்ல எதுலையாவது இது வந்துருச்சுன்னா, then you cannot walk right with God. Then you are also not right with God. This is the condition. இதுதான் இங்க கொடுக்கப்படுகிற எக்காலத்தின் மூலமாக தெரிவிக்கிற செய்தி. நம்ம வேற பெரிய பாவங்களை செய்யறதில்ல. ஆனா இது இங்க நமக்கு சொல்லப்படுகிற செய்தி என்னன்னா, all our inner motives should be right with God, which will lead to a right walk with God. இதுதான் இந்த அதிகாரத்துல அவர் சொல்ற செய்தி. இப்போ நம்ம பார்த்தோம்னா, நம்ம செய்கிற எதுலையும் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி, கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அறிக்கை செய்து, கர்த்தரோடு நம்முடைய காரியங்களை சரி செய்யும் போது அந்த காரியம் நிச்சயமாய் பலன் தருகிற ஒரு காரியமாய் இருக்கும். அது எதுவா இருந்தாலும் சரி, ஜபமோ அல்லது துதியோ அல்லது ஆராதனையோ அல்லது உதவியோ, மக்களுக்கு மற்றவர்களுக்கு செய்கிற நலமான காரியங்களோ எதுவா இருந்தாலும், இதை நாம் கர்த்தரோடு அந்த உறவில சரி செய்து நம்ம அந்த காரியத்தை செய்யறப்போ அது உண்மையான பலனை நமக்கு தரும். இல்லாம நம்ம வேற எதே செய்தாலும் அதனால பிரயோஜனம் இல்லை. இட் வில் ஆல் பி ஒன்லி அ சூப்பர்ஃபிஷியல், மாயமான வெளிப்புறமான செயல்பாடுகளாய் முடிந்துவிடும். இதனாலதான் நமக்கு ஒரு எச்சரிப்பா இதை இந்த நாட்கள்ல கர்த்தர் நமக்கு சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். கடைசி நாட்கள்ல நாம நிறைய ஆயத்தங்களை, நிறைய காரியங்களை நம்ம சரி செய்யணும்னு நினைச்சு நம்ம நிறைய பக்தியான காரியங்களை செய்யும் போது, அப்படி செய்கிற நோக்கங்களை செய்வதிலே சரியான விதத்துல உள்ளான மனிதனின் நிலைமையை நாம் ஆராய்ந்து பார்த்து செய்ய அழைக்கப்படுகிறோம். வெறும் மாயமான வெளிப்புற காரியங்கள் மாத்திரம் அல்ல. ஏதோ ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் ரிச்சுவல், ஐ ஹவ் டன் திஸ் சாக்ரிஃபைஸ், ஐ ஹவ் கிவன் so much money towards God's work, I have regularly attended this service. இப்படின்னெல்லாம் நம்ம ஒரு லிஸ்ட் போட்டு நாம் என்ன செஞ்சிட முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையோ கர்த்தருடைய அந்த நித்திய ஜீவனிலே பங்கோ பெற்றுக்கொள்ள முடியாது. அதை தான் தெளிவா ஆண்டவர் இந்த அதிகாரத்துல நமக்கு சொல்லுகிறார். நாம் எதை செய்தாலும் என்ன நோக்கத்தோடு செய்கிறோம், எதற்காக செய்கிறோம், யாரை ப்ளீஸ் பண்றோம். Sometimes, we may not be pleasing others, but we may be pleasing ourselves, our own consciences, our own, what should I say, நம்ம இப்படியெல்லாம் செஞ்சிட்டா நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கும், நம்ம நல்லா இருப்போம், இது இப்படிதான் செஞ்சுடணும் அப்படின்னு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னா, that may not be agreeable to God. நம்ம கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நாம் எப்பொழுதும் பழகிக்கொள்ள வேண்டும். இந்த 6-7 வசனங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அக்கிரமத்தின், அதாவது வாட் இஸ் ஆக்சுவலி குட் ஒர்க், வாட் இஸ் ஆக்சுவலி வாட் ஹி கன்சிடர்ஸ் ஆஸ் அ ட்ரூ ஃபாஸ்ட் அப்படின்றத
இந்த 6ஆம் 7ஆம் அதிகாரத்துல நாம பார்க்கணும். அதான் திரும்பவும் சொல்றேன், உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இப்ப அன்றைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நிலைமைகள்லாம் இருந்துச்சு. அப்படியே தலையில எண்ணெயெல்லாம் போட்டு பூசி, இந்த மாதிரி ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்காந்து நான் உபவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றது. நான் வந்து இந்த 7 நாள் உபவாசம் இருக்கேன், நான் ஒரு 21 நாள் உபவாசம் இருக்கேன், இப்படிலாம் அது ஒரு அனௌன்ஸ் பண்ணி அது சொல்றது. அனௌன்ஸ் பண்றது தப்புல, இன்வைட்டிங் பீப்புள் டு டூ இட். ஐ ஹோப் யூ வி ஆர் மெச்சூர் enough டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. அதால நம்மளே அதை வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பப்ளிசிட்டி பண்றது. நான் அந்த பரிசெயல் செய்ததை போல, நான் இவ்வளவு கொடுக்கறேன், நான் இப்படி செய்யறேன், வாரத்துல இத்தனை நாள் நான் இத்தனை முறை செய்யறேன், இதையெல்லாம் வந்து எதுக்கு நீ செய்யற, இதெல்லாம் நான் செய்யறேன் சுவாமின்றதே ஒரு ஜெபமா அவன் வச்சிருக்கான். அன்னைக்கு ஜெபத்துக்கு வந்து அதுதான் ஒரு ரிப்போர்ட்டா சொல்லியிருந்தப்ப அவனுக்கு ஜெபம்னாலே என்னன்னு தெரியாம இருந்தது. ஸோ அந்த மாதிரி இட் லீட் அஸ் டீவியேட் அஸ் ஃப்ரம் த ரைச்சியஸ் லிவிங். இதுதான் நம்ம எச்சரிக்கப்படுகிறோம். இந்த இதுல பாத்தீங்கன்னா, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது, நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறது, நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறது, சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறது. ஏன் இதை இப்படி இவ்வளவு தூரம் சொல்றாருன்னா, அன்றைக்கு பீப்புள் வேர் ட்ரீட்டட் லைக் டாக்ஸ், பீப்புள் வேர் ட்ரீட்டட் லைக் ஸ்லேவ்ஸ், ஸ்லேவரி வாஸ் தேர். அதனால மக்களையே அவர்கள் அந்த விதமாக அப்படி ஒரு பாண்டேஜ்குள்ள வைத்திருந்தாங்க. பாண்ட் லேபரர்ஸ் வேதர், ஸ்லேவ்ஸ் வேதர். அப்படியெல்லாம் வச்சுட்டு நீ ஃபாஸ்டிங் பண்ணீங்கன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர் சொல்றது அதுதான் அங்க அவர் சொல்றாரு. நீ ஃபாஸ்டிங் பண்றேன்னு ஏன் உன்னுடைய ஃபாஸ்டிங்கை நான் கவனிக்கலைன்னா, நீ வந்து இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு நீ பாஸ்ட் பண்ற. அப்போ ஃபாஸ்டிங்னும் போது நீயும் நானும் ஒரு உபவாசம், அவருடைய பிரசன்ஸ்ல அவரோட கூட we are having a right relationship with God. How can this thing be acceptable by God? அதான் அவர் கேட்கிற கேள்வி. A God is a compassionate God. இஸ் அ லவ்விங் காட், அ மர்சிஃபுல் காட், அ ஃபர்கிவிங் காட். இதெல்லாம் எதையும் செய்யாம அவர்களுக்கு செய்ய வேண்டிய, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கொடுக்கறதில்ல, அவர்களை இல்ட்ரீட் பண்றது, அவர்களை அடிமைகளாக வைத்துக் கொள்ளுகிறது. அப்படி வச்சுட்டு நீ வந்து என் கூட வந்து நான் உபவாசிக்கிறேன்னு சொன்னா அதை நான் எப்படி அக்செப்ட் பண்ணுவேன் தான் அவருடைய கேள்வி. God is more concerned about our attitude, our motives, and our objectives than our actions. அதுதான் அவருடைய முக்கியமான காரியம். 7ஆம் வசனத்துல பாருங்க, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இப்ப இதையெல்லாம் நம்ம எதையும் செய்யாம ஒரு we not having a concern over the poor, not having a concern over the people, people who have who are in need, நாம வந்து உபவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா கர்த்தர் அந்த உபவாசத்தை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. அதுதான் நம்ம இதுல பார்க்கணும். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய living should reveal the righteousness and the justice of our Lord Jesus Christ. அவருடைய அன்பை வெளிப்படுத்துறோம், அவருடைய நீதியை வெளிப்படுத்தணும், அவருடைய என்ன சொல்றது நியாயத்தையும் வெளிப்படுத்தும். அவர் எப்படி அவர் வந்து நம்முடைய செயல்பாடுகளில நாம் எப்படி நியாயமாய் நடந்து கொள்கிறோம், நம்ம இடத்துல ஏதாவது அநியாயம் இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் அந்த நீதி, நியாயம், அன்பு, அவருடைய வெளிச்சம் வெளியே வரணும். அப்போ அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நம்ம ஜெபிக்கும் போது, நாம உபவாசிக்கும் போது
இதெல்லாம் சரிப்பட்டு வரும். அப்போ அவர் அதை ஆசீர்வதிக்கிறார், அதுக்கு அவர் பலனும் கொடுக்கிறார். So the importance of genuinity in all whatever we do is emphasized here. ஸோ அந்த இதெல்லாம் செய்யறதுக்கு முதல்ல நமக்குள்ள ஒரு நல்ல மனமாற்றம் வேணும் இல்லையா? நாம இப்படியே ஒரு விதமான லைஃப்ல பழகி இருக்கிறோம். நம்முடைய இந்த லைஃப்ல இருந்து அந்த மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும், மாற்றங்கள் உண்டாக வேண்டும். நம்ம எடுத்து தொடங்கணும்னா நிறைய இருக்கு. நம்ம நேபர்ஸ்ட, நம்ம சர்வன்ஸ்ட, நம்ம சபார்டினேட்ஸ்ட, நம்ம கலீக்ஸ்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்முடைய லைஃப்ல இருந்து அது வெளிப்படுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம ஏதோ ரொம்ப அப்படியே ஹம்பிளா ஜென்டிலா வேர்ட்ல வேர்ட் ஆக்ஷன்ஸ்ல மாத்திரம் இருக்கிறதுனால நாம அப்படிப்பட்டவங்க அப்படின்னு வெளியே காட்டுறதை விட உண்மையாவே அது நம்முடைய இயல்பில அது வெளிப்படுது. நம்முடைய நம்முடைய நேச்சராய் அது இருக்கணும். அப்படித்தான் கர்த்தர் அதை விரும்புகிறார். ஸோ God gives such importance to that. அதுதான் இங்க முதல்ல அவர் சொல்றது, ஸ்டாப் ஆக்டிங் விக்கட்லி டுவர்ட்ஸ் அதர்ஸ். மற்றவர்களுக்கு தீமை செய்யாதபடி வாழுங்கள். அடுத்ததா ஸ்டார்ட் ஆக்டிங் லவ்விங்லி டுவர்ட்ஸ் அதர்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஆக்டிங் விக்கட்லி டுவர்ட்ஸ் அதர்ஸ். இரண்டாவதாக ஸ்டார்ட் ஆக்டிங் லவ்விங்லி டுவர்ட்ஸ் அதர்ஸ். இது ரெண்டு மாற்றங்களும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது கர்த்தருக்கு அதுவே நாம் செய்கிற உகந்த உபவாசம். நம்ம நிறைய சமயம் உபவாசம்னு சொல்லும்போது நம்ம சாப்பிடாம நம்ம சில சாக்ரிஃபைசஸ் செய்யறதுனால, ஒரு பெனிட்டன்ஸ் இருக்கிறதுனால அதுதான் உபவாசம்னு நம்ம நினைக்கிறோம். அது உண்மையா அது எதுக்குன்னு சொன்னா, நமக்குள்ள இந்த இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வர்றதுக்கு தான் அது ஹெல்ப் பண்ணும். அந்த விதமான ஒரு நம்ம சரீரத்தை ஒடுக்கும் போது நமக்கு அது ஒரு பலன் கொடுக்கும். இந்த காரியங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள, இந்த காரியங்களின்படி வாழ அது நமக்கு உதவி செய்யும். ஆக்சுவலா அந்த நேரத்துல அந்த நாட்கள்ல நாம இந்த மாதிரி சரீரத்தையும் ஆத்மாவையும் பயிற்சிவிக்கும் போது கர்த்தர் அதை பிரியப்படுகிறார், அதிலே பலன் நமக்கு தருகிறார். ஸோ இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவர் மோட்டிவ் should be to be right with God and walk right with God. அதுதான் கர்த்தரோட நம்முடைய அந்த ஆத்மாவின் நோக்கமா இருக்கணும். இப்படி நாம நம்முடைய வாழ்வை சரிப்படுத்தும் போது நமக்குள்ள ஒரு நல்ல உள்ளான மனிதன்ல ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் போது, இந்த உபவாசம் நமக்கு அதற்கு உதவி செய்யும் போது, நாம அதை சரியான விதத்துல அனுசரிக்கும் போது, ஏன்னா என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ரொட்டீன் உபவாசமும் கூட ஒரு ரொட்டீனா போயிருது. எப்படி ஃப்ரைடே ஒரு ஃபாஸ்டிங்கு, அப்படி ஒரு மாதிரி அது ஒரு ரொட்டீன் அஃபேர் ஆகிடுது. காலையில சாப்பிடாம இருந்துடுறது, அப்படி போடுறது, அந்த மாதிரி. அதுதான் அவர் தெளிவா அங்க சொல்றாருல, உன் இச்சையின்படி நடந்து நீ உபவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு உன் வேலையை செய்யற, உனக்கு பிரியமான வேலைகளை செய்யற, அப்புறம் நீ என்னட்ட உபவாசங்கிற, அது எப்படி உபவாசம்னு அவர் கேட்கிறாரு. ஸோ இதெல்லாம் நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும். அப்படி நாம இருக்கும்போது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். பாருங்க, அப்ப எவ்வளவு ஒரு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிளஸட்னஸ் அவர் தராரு. அது when we truly abide in God's word and according to God, when we walk right in God, right with God, என்ன ஆகுது? வாழ்க்கையே எப்படி இருக்குமா? வாழ்க்கையிலிருந்து வெளிச்சம் எழும்பும்.
நீங்களே, அவர் முதல்ல என்ன சொன்னாரு? நானே வெளிச்சமா இருக்கிறேன், ஐ ஆம் த லைட்னாரு. அப்புறம் என்ன சொன்னாரு? நீங்களே வெளிச்சம்னாரு. நீங்களே உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னாரு. ஸோ காட் ஆல்வேஸ் டஸ் நாட் ரிசர்வ் எனிதிங் ஃபார் ஹிம். எல்லாவற்றையும் நம்மோடு கூட அவர் பகிர்ந்து கொடுக்கிறார். நம்மையும் அவ்விதமான அந்த உன்னதமான இடத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிச்சம் வெளியே வரணும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில அந்த சுக வாழ்வு, the blessedness, when there is a blessedness in our life, it will overflow and it will go and bless the others. அதுக்கு தான் blessedness. நம்ம bless பண்றதே எதுக்குன்னா, நம்ம மற்றவங்கள blessingா, அவங்களுக்கு blessingா இருக்கிறதுக்கும், மற்றவர்களுக்கு அந்த blessingை கடத்தி விடுவதற்கும் தான் கர்த்தர் நம்ம bless பண்றார். அது ஆபிரகாம்ல இருந்து அவர் சொல்லி கொடுத்திருக்கார். ஆபிரகாமுக்கு சொல்லும் போதே அதை அப்படிதான் சொல்லி கொடுத்தாரு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேகருக்கு ஆசீர்வதிப்ப. ஐ வுட் பிளெஸ் யூ அண்ட் யூ வுட் பி எ பிளெஸிங் டு அதர்ஸ். இதுதான் கண்டினியூஸா கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அடுத்து, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே. நமக்கு ஏது நீதி? நம்முடைய நீதி எப்படி? அழுக்கும் கந்தையுமானது. அப்ப நமக்கு நீதியின் போது எப்படி அந்த நீதி இருக்கும்? கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நீதி. கர்த்தர் நமக்கு எப்ப நீதி கொடுப்பார்? ரோமர் 5ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், நாம் அவரிடத்துல நம்மை அறிக்கை செய்து பாவங்களை மன்னிப்பு பெற்று அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு நாம் அவரோடு கூட ஒப்புரவாகும் போது அவர் நம்மை நீதிமான் என்று நமக்கு அவருடைய நீதியை தருகிறார், இல்லையா? அப்போ நம்ம நீதி அப்பதான் உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அவர் His glory will always be protecting us. அப்புறம் அடுத்தது பாருங்க, அடுத்த வசனத்துல என்ன, அதை விட இன்னொரு பிளெஸிங். நீ கூப்பிடுவாய் கர்த்தர் மறுத்தரும். அங்க முதல்ல வசனங்கள் என்ன பார்த்தா, நாங்க உபவாசிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நாங்க கூப்பிடுறோம், நீங்க எதுக்குமே செவி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எங்களை கண்டுக்கவே இல்லைன்ற மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் இருந்தது. இப்ப என்ன சொல்றாரு? நீ கூப்பிடுவேன், நான் மறு உத்தரவு கொடுப்பேன், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன்னு சொல்லும். ஆனா உங்ககிட்ட ஒரு 3 காரியத்தை நீ விட்டுறணும். காட் இஸ் வெரி ஸ்பெசிபிக். அவங்கள்ட்ட இருந்த குற்றங்கள் 3, அதை சொல்றாரு. ஒருவேளை இது நமக்கும் பொருந்தும், இது இல்லாத வேற குற்றங்களும் நம்மகிட்ட இருக்கும். பட் வாட் எவர் இட் இஸ், நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த குற்றங்களை நம்ம இடத்துல இருந்து நீக்கி விட வேண்டும். அப்பொழுது நாம் கூப்பிடும் போது அவர் நமக்கு பதில் அளிப்பார். இன்னொன்னு நம்ம எப்பவுமே தெரிஞ்சுக்கணும், இட் இஸ் நாட் தட் we should be perfect and then only we can pray and then only we can ask God. அதல்ல. இவர் எப்போ இத பேசுறாருன்னு சொன்னா, இது எப்போ நமக்கெல்லாம் பொருந்தும்னு சொன்னா, நாம we are his children, we are in the growing stage. அப்போ இந்த growthல நமக்கு இப்படி இன்னும் ஸ்டாண்டர்ட் மேல மேல ஏறி வரணுங்கிறதுக்கு தான் அவர் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வைக்கிறார். ஜஸ்ட் பிகினிங், just now you have accepted Christ, just now you are coming into Christ. நான் பெர்ஃபெக்ட் ஆனாதான் கர்த்தர்ட்ட பேச முடியுமா? இல்ல இல்ல, அப்படி இல்லை. அது இல்ல அர்த்தம். நீ இன்னும் நெருங்கி நெருங்கி, இப்போ ஒருத்தரோட நம்ம நெருங்கி பழகணும்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நம்ம வெறும் ஹாய் ஹலோ அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்போம். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் ஆக ஆக நெருங்க நெருங்க இன்னும் அவங்களுடைய நம்ம காரியங்களை, பர்சனல் காரியங்களை எல்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்குவோம். தென் we become more and more close. So there will be more and more expectation. So there will be more and more demands. அப்படித்தானே? அதே தான் இங்கேயும், அதே தான் கர்த்தரும் நம்ம இடத்துல சொல்றார். இப்ப நீ கூப்பிடுவ, நான் மதுரை உத்தரவு கொடுப்பேன், நீ சத்தமிடுவாய். அப்பனா எப்ப நம்ம ரொம்ப சத்தமிடுவோம்? எப்ப சத்தமிடுவோம்? ஒன்னா பயத்துல சத்தமிடுவோம், இல்லைன்னா மகிழ்ச்சியில சத்தமிடுவோம், இல்லைன்னா அதிக வேதனை வலி இதுகள்ல சத்தமிடுவோம். அப்ப அவர் சொல்ற வார்த்தை, இதோ நான் இருக்கிறேன், பயப்படாத, நான் இருக்கேன், நான் வேற யாரும் இல்லை, ஐயோ நான் என்ன செய்வேன், இதோ நான் இருக்கேன் என்று சொல்கிறார். இப்படி சொல்லக்கூடிய, ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஆண்டவர் எதிர்பார்க்கிற 3 காரியம் என்ன? நுகத்தடியையும்,
அதாவது in what way we are oppressing, we are uh, subjugating, எந்த விதத்திலே அவர்கள் யாரையாவது நாம், அது யாரா இருந்தாலும் சரி, அது ஒருவேளை நம்முடைய சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், ஓன் ரிலேட்டிவ்ஸ், இன்லாஸ், எப்படி வேணா இருக்கலாம். அவ்வளோ க்ளோஸ் இதா இருந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இவங்களுக்கு மத்தியில கூட இந்த மாதிரி, அல்லது ஃப்ரெண்ட்ஸ், அல்லது ஃபெலோஷிப்ல, அல்லது சர்ச்சில், எப்படி ஒவ்வொன்றா இட் எக்ஸ்டென்ஸ். பட் இன் எனி ரிலேஷன்ஷிப், இஃப் தெர் இஸ் அ கைண்ட் ஆஃப் டாமினன்ஸ் ஆர் டிக்டேஷன் ஆர் an oppression, that has to be removed. செகண்ட் அவர் எதிர்பார்க்கிற காரியம், we are not to be judgmental. விரல் நீட்டுதல். ரெண்டு, ஒன்று பீயிங் ஜட்மெண்டல், ரெண்டாவது பிளேமிங் அதர்ஸ். அந்த ஒரு அப்படி சட்டுன்னு வந்துடும் பாருங்க. we will immediately put the blame on others. நாமே இருந்திருப்போம், நாம அந்த செயல்ல ஈடுபட்டிருப்போம், ஆனா அந்த பிளேமை தூக்கி அடுத்தவங்க மேல போட்டுருவோம். விரல் நீட்டுதல். மூன்றாவது நிபசொல். நிபசொல்னா தீமையான சொற்கள், வசைமொழிகள், ஏதாவது திட்டுறது, அதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தைகள், இதையெல்லாம் அகற்றி அப்படின்னு சொல்றாரு. அந்த அப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது அதை அப்பதான் நம்ம வெளிச்சம் வெளியே எழும்பு. இப்ப புதிய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம், கட்டில் கடியில வைப்போமா, மரக்கால போட்டு வைப்போமான்னு. வெளிச்சத்தை நம்ம அப்படியெல்லாம் வைக்க மாட்டோம், ஆனா நம்முடைய இயல்புகளினால அதெல்லாம் அப்படி மறைஞ்சு போயிடும். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மகிட்ட இருக்குன்னு வைங்களேன். ஜட்ஜ்மெண்டெல்லாம் நம்ம ஜட்ஜ்மெண்டல் சொல்லல, ரொம்ப குயிக்கா ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவோம். அது ஒரு பயங்கர வீக்னஸ். உண்மையாவே எனக்கு அது ரொம்பவே வீக்னஸ். பார்த்தீங்கன்னா, குறிப்பா சொல்றேன், ஒரு கத்தியே காணோம் வீட்டில் காணோம்னா, இல்லை ஒரு ஸ்பூன் காணோம் அப்படின்னா உடனே என் மைண்ட் எப்படி யோசிக்கும்னா, இப்போ யார் வந்தா, அந்த அம்மா தானே வந்தாங்க, குக்கு அவங்க தானே யூஸ் பண்ணாங்க. ஏன்னா அது ஒரு புது கத்தியா இருக்கலாம். சாதாரண கத்தின்னா நம்ம ஒன்ட் பி சோ மச் ஒரீடு. ஒரு ஏதாவது இந்த நல்ல ஸ்டீல் இதை கத்திகளா இருக்கலாம், ஸ்விஸ் நைஃப்ஸா இருக்கலாம். அது எனக்குன்னு வச்சிருந்திருப்பேன், அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன், ஆனா அவங்க அதை எடுத்திருக்க, அதை காணோம். ஸோ ஷி ஹஸ் டேக்கன், அப்படி ஷி ஹஸ் யூஸ்ட் இட். இப்படி ஐ புட் த பிளேம். அது அப்படியே நமக்குள்ள மனசுக்குள்ள யோசிக்க உடனே தோணும். நான் உடனே அப்படி நினைப்பேன். ஆனா அங்க பார்த்தேன்னா அங்கேதான் இருக்கும், நான் தான் எங்கேயாவது மிஸ்பிளேஸ் பண்ணி வச்சிருப்பேன். மெனி மெனி டைம்ஸ் I have done like that, and I have been, what should I say? God will speak to me through that. நீ எவ்வளவு குவிக்கா ஜட்ஜ் பண்ற பாரு, எவ்வளவு குவிக்கா நீ அவங்க மேல பிளேம போடுற பாருன்னு கத்தனை என்னோட கூட அடிக்கடி இடைப்பட்டிருக்க. உடனுக்குடனே நான் மன்னிப்பை கேட்டுருவேன், நான் அதையும் செஞ்சிருவேன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனா ரிப்பீட்டடா செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இது எதை ஓவர் கம் பண்ணணும், இதுக்காக கூட நான் அதிகமா ஜபம் பண்ணணும். ஸோ டு ஓவர் கம் ஆல் அவர் வீக்னஸஸ், டு அவர் ஹேபிட்ஸ், இந்த மாதிரி நமக்கு நிறைய உண்டு இல்லை. நமக்கும் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய நமக்குள்ளேயும் இருக்கும். அந்த மாதிரி காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம அகற்றும் போதுதான் உண்மையாவே நம்மளுடைய கர்த்தருடைய அன்பு வெளிப்படும், வெளிச்சம், அந்த வெளிச்சம் வெளிப்படும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அது மற்றவர்களுக்கு அது ஒரு கைடிங் லைட்டா இருக்கும், ஒரு உண்மையாகவே பிரகாசமான ஒரு வாழ்க்கையா இருக்கு. அடுத்த வசனத்துல பாக்குறோம், பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். இந்த மாதிரி நம்ம ஒரு வாழ்க்கை வாழும்போது நம்ம ரியலி பிளஸட்னா எப்படின்னா, நம்மளுடைய டார்க் டைம்ஸ் would be like the bright day. அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும். அதுதான் ஒரு ரியல் பிளஸட்னஸ். நமக்கு டார்க்னஸ் வராதுன்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. டார்க்னஸ் இருக்கு, ஆனா அந்த டார்க்னஸ்
will be as bright as the noon time. இங்க இப்ப அந்த நூன் டைம் பிரைட்னஸ் தான் என்னன்னு இங்க சென்னையில பாக்குறேன். இந்த 12 to 3 பாத்தீங்கன்னா அப்படி வீட்டுக்குள்ள எல்லா ரூம்ஸும் அப்படியே ஃபர்னஸ் மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ஹீட்டு, அப்படி ஒரு வெளிச்சம், கண்ணுக்கு கிளேர் அடிக்கிற மாதிரி ஒரு வெளிச்சம். பட் ஆஃப்டர் தட் நம்ம எல்லாம் கர்டன்ஸ் பிளைண்ட்ஸ் எல்லாம் மூடி இருந்தாதான் தப்பிச்சோம். இல்லைன்னா சின்ன கேப் கூட gives us அந்த ஒரு கிளேர் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அது பிரைட்னஸ். அப்போ அந்த மாதிரி ஒரு ஆஃப்டர்நூன் பிரைட்னஸ் இருக்குமா நம்ம வாழ்க்கையில? அப்படின்னா என்ன? சோர்ந்து இருக்கிற நேரங்கள், இருளான சூழ்நிலைகள், வழி தெரியாத நேரங்கள், அப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் கர்த்தர் நம்மோடு 1 minute. சாரி சாரி ஃபார் த பிரேக். எந்த வீட்டுக்கு போனாலும் இந்த நேரம் அந்த சர்வன்ஸ்க்கு நம்ம சொல்ல வேண்டிய நேரம், குக்குக்கு சொல்ல வேண்டிய நேரம். சரி. எஸ். அந்த மூணு காரியங்களை செய்ய வேண்டாம்னு சொல்றாரு. ஒன்று, ஸ்டாப் oppressing others or treating them as animals bound with a yoke. நுகத்தடி. ஒருவேளை நாம இந்த அளவுக்கு மோசமா இருக்க மாட்டோம். அவங்கள அப்படி ஆனா அப்படி ட்ரீட் பண்றாங்க. அப்படி ட்ரீட் பண்ற ஆலயத்துக்கு வருகிற மக்களும் இருக்கிறார்கள். அதனாலதான் நம்ம அதை கொஞ்சம் சொல்ல வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா அதை பத்தியே சொல்ல வேண்டாம். பட் அனிமல்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ற கூடிய ஒரு நிலைமை உண்டு. அப்படி கூட ட்ரீட் பண்றாங்க. நம்ம கிட்ட இந்த இப்படி மைல்டா நம்ம அறியாம நம்ம செய்கிற இந்த ஆபரேஷன்ஸை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இரண்டாவதாக, ஸ்டாப் பாயிண்டிங் ஃபிங்கர்ஸ் அட் அதர்ஸ் அண்ட் see where they are to blame. அவங்கள எல்லாவற்றிலும் அவங்கள குற்றப்படுத்தக்கூடாது. அவர்களை குற்றப்படுத்தும் போது அதுல நாமையும் யோசிக்கணும். நாம அதுல எந்த விதத்துல தப்பு செய்திருக்கிறோம், நாம செய்யாததுனாலதான் அவங்க அதை செய்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சு நம்ம எதுக்கு எடுத்தாலும் அவர்களை குற்றம் படுத்துறது, மற்றவர்களை குற்றம் படுத்து எந்த உறவிலும் இது நாட் ஓன்லி ஃப்ரம் மாஸ்டர் அண்ட் சர்வன்ட், எனி ரிலேஷன்ஷிப், இன் எனி ரிலேஷன்ஷிப், even with children sometimes we have to be very careful. We should not point our fingers to them. மூணாவதாக, we must stop speaking wickedness. நிபர் சொல்லை, பசைமொழிகள், தீய சொற்கள், இவைகளை இதெல்லாம் sins of commission. ஸ்டாப் டூயிங். நம்ம இதை செய்கிறோம். இந்த நம்மளுடைய நம்ம இதுல பாவ மன்னிப்பு அறிக்கையில நம்ம சொல்றோம், செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். இதெல்லாம் செய்யத்தகாதவைகள், இதை செய்திருக்கிறோம். ஸோ இது ஆல் சின்ஸ் ஆஃப் கமிஷன். சரியா? நம்ம செய்கிற தவறுகள். இதே இது இன்னும் அடுத்த இது என்ன அப்படின்னு சொன்னா, நாம செய்ய வேண்டியதை செய்யாது இருக்கிறது. ஸோ நாம செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறது என்னென்ன? மற்றவர்களுக்கு, பசி உள்ளவனுக்கு, தேவை உள்ளவனுக்கு உணவு மாத்திரம் அல்ல, பசி உணவை மாத்திரம் குறிக்கிறது அல்ல. பசி, தாகம் எல்லாம் அவனுடைய ஆத்ம தேவைகளையும் சந்திக்கிறது. அதுவும் அதில் அடங்கும். ஒரு 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 பர்சனுக்கு தே நீட் கைடன்ஸ்.
ஒரு பர்சனுக்கு தே நீட் கம்ஃபர்ட், ஒரு பர்சனுக்கு தே நீட் கவுன்சிலிங், ஒரு பர்சனுக்கு தே நீட் கான்சலேஷன். இதை கொடுக்கிறது, இதுவும் பசி உள்ளவனுக்கு கொடுக்கிறதற்கு ஏற்ற ஒரு செயல். பசிக்கிறவனுக்கு உணவு கொடுக்கறது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு அதை செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஆத்தும தேவைக்கு, ஆத்தும பசிக்கு, ஆத்தும தாகத்துக்கு கொடுக்கறது அது நம்முடைய கடமை. ஏன்னா அது நமக்கு தான் தெரியும், நமக்கு தான் we know the right method. So for that we have to be right with God. அப்படி செய்யும் போதுதான் அதை நம்ம அவர்களுக்கு திருப்தியாக்க முடியும். அதை செய்யாதது sins of omission, செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம இருக்கும்போது நம்முடைய உபவாசங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாததா இருக்கும். வெறும் உபவாசங்கிறது பேர்ல நம்ம வெறும் எக்ஸ்டர்னலா, சரி நல்ல ஒரு வார்த்தையிலே சொல்றேனே, உண்ணாவிரதமா இருக்கிறது கர்த்தருக்கு பிரியமில்லை. இந்த மாதிரி நம்ம சரியான ஒரு நிலைமையில கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதுதான் அவருக்கு உண்மையாகவே உகந்த உபவாசம், அவரோடு கூட வாழ்கிற அந்த வாழ்க்கை. அப்போ நம்ம செய்கிற அனைத்து ஆவிக்குரிய காரியங்களிலும் பெரிய பலன் இருக்கும். சரி, 11ஆம் வசனம் ரொம்ப அருமையான வசனம். நாம இந்த மாதிரி செய்யும் போது, அங்கே முன்னாலேயே அந்த அப்பொழுதுன்னு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, அதனுடைய நிறைவை நாம் இங்க பார்க்கிறோம். பாருங்க, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை தந்து, உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செய்து செம்மையாக்கி, உன் கரம் பிடித்து வழி நடத்தி, உனக்கு முன்பாக அடிசுவடுகளை வைத்து நித்தமும் உன்னை நடத்தி. So he is a God who is an eternal God. He is a God who will be with all situations, all circumstances. நல்லா இருக்கிற ஒரு பிளெயின்ஸ், நல்லா இருக்கிற சூழ்நிலையில மாத்திரம் இல்ல, ஹில்லி டெரைன்ஸ் ஆனாலும் சரி, டீப் ஓஷன் ஆனாலும் சரி, டர்புலண்ட் வேவ்ஸ் ஆனாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் he will be with us, he will guide us. உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. எதுல வறட்சி, மகா வறட்சின்னு சொன்னா நமக்கு தெரியும், இட் இஸ் ஃபெமைன் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆத்துமாவை திருப்தியாக்கி. இப்போ ஒன்ஸ் அகெயின், ஃபெமைன்னா when there is prayerlessness, when we are not able to pray, when there is no என்ன சொல்றது, ஒரு இன்னர் ஜாய். நமக்கு அந்த உற்சாகம் இருந்தாதான் செபிக்கவோ படிக்கவோ தியானிக்கவோ எதுவுமே முடியும் இல்லையா? அந்த உற்சாகம் இல்லாத ஒரு வறட்சி, ஆத்துமா அப்படியே தொய்ந்து போயிருக்கிறது. ஆத்துமாவை பலப்படுத்தணும், ஆத்துமாவை திடப்படுத்தணும். தியங்காதே, தைரியமா இருன்னு ஆத்துமாவுக்கு நம்ம போஷிக்கணும். அந்த நேரத்துல கர்த்தர் நம்ம என்ன செய்வாரா, திருப்தியாக்கி ஆத்மாவுக்கு வேண்டிய அத்தனை உணவையும் அவர் கொடுப்பார். கொடுத்து உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். எலும்புக்கு வறட்சி வரும் இல்லையா, அந்த வறட்சி இல்லாத ஒரு நிலைமையை கர்த்தர், உலர்ந்த எலும்புகளை எழுப்புகிற தேவன், உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற தேவன். அப்படியாக நினைவுள்ளதாக்குவாரு. இப்போ நம்ம லைஃப் எப்படி இருக்குமா, will be a fragrant, pleasant garden. எதுக்கு எல்லாரும் போய் அங்க இங்கன்னு போய் பார்க்க போறாங்க? Because it's a very pleasant sight. It gives such a relaxation to our mind and our soul and spirit also. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கு. நம்மகிட்ட பேசுறது, நம்மோட பழகிறது, அப்படி ஒரு பிரசன்ட் ஒரு கார்டன் மாதிரி நம்மளுடைய அந்த கிறிஸ்துவின் வாசனை நம்மிலிருந்து வெளிப்படும். ஃப்ராக்ரண்ட் லைஃப். வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். வற்றாத நீரூற்றுன்னு சொல்லும்போது நம்மிலிருந்து அந்த ஜீவ ஊற்று புறப்படும். ஸோ லாட் ஆஃப் குட் ஒர்க்ஸ், கைண்ட்னஸ், gentleness, fruitfulness,
will be there because ever flowing fountain of water will flow from us. ஜீவன் ஊற்று நம்மிலிருந்து புறப்படும்னு கர்த்தர் சொல்றாரு இல்லையா, உன்னிலிருந்து புறப்படும். அதே அப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை நிறைவாய் தரும் கர்த்தர் தரும். நம்முடைய எந்த முயற்சியும் அல்ல, நாம் செய்த உபவாசம் அல்ல. கர்த்தர் நாம் அப்படி அவருக்கு பிரியமாய் when we walk right with God, God will bless us. அதான் அவர் அங்க சொல்றார். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவார். இது என்ன அர்த்தம்னா, அன்னைக்கு இருந்த எருசலேமுடைய பாழான நிலைமையை திரும்ப ரெஸ்டரேஷன், அது நம்ம சொல்ற continuity will always not be there. Suddenly the prophet speaks about the restoration of the city. But here we see that the superficial rituals or the emptiness of the religious rituals எல்லாம் பேசிட்டு to the sincere repentant heart, God is giving us a great blessing. அந்த blessing will be a life right with God. அப்படி இருக்கும்போது அந்த லைஃப் எப்படி இருக்குமா? வெளிச்சமாய் இருக்கும். Enlightened life. Your light shall dawn in the darkness. இது நம்முடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும் அப்படின்னு வாசிச்சிருக்கோம். எப்போ? நம்ம லைஃப் சரியா இல்லாதப்போ, நம்ம லைஃப் கர்த்தருக்கு பிரியமா இல்லாதப்போ, கர்த்தர் சொன்ன கட்டளையின்படி நடக்காதப்போ, உதாரணமா நம்முடைய பெற்றோரை கவனிக்காதப்போ என்ன நடக்குது? காரிருளில் அணைந்து போகும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுபோல அதே சமயத்துல அவரோடு கூட நம்ம சரியான வாழ்க்கை வாழும்போது your light shall dawn in the darkness. அடுத்தது அவர் நித்தமும் நம்மை நடத்துகிற ஒரு வாழ்க்கை. எவ்ரி டே what do we ask? நாள் முழுவதும் எனக்கு நீங்க கூட இருந்து வழி நடத்துங்க, என்னை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போங்க, எனக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, ஆனா நீர் எல்லாம் அறிவீர், என்னை கூட்டிட்டு போங்க. That is the thing we pray, no? So that is it. It is a satisfied light. வறட்சியான நாட்கள்ல அவர் கொடுக்கிற திருப்தியான வாழ்க்கை. அடுத்ததா fragrant life. ஒரு வாட்டர்டு கார்டன், நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும். A freshly sustained life, like a spring of water, whose waters will not fail. அது என்றைக்கும் அது நிற்காது. அடுத்தது 2 வசனங்க தான் இருக்கு, சீக்கிரம் பார்த்துடலாம். முக்கியமான வசனங்க. அதுவும் இந்த சாபத்து. இந்த சாபத்துன்னு சொல்லும்போது அன்றைக்கு ஓய்வு நாளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க. இந்த வசனத்துல வாசிக்கிறபடி இஷ்டமானதை செய்யாம, நான் இஷ்டத்துல நடவாம, பிரயாணம் கூட பண்ணக்கூடாது, சொந்த பேச்ச பேசக்கூடாது அப்படின்னு அந்த நாளை குறித்து கொள்ளணும் என்று அவர்கள் சொன்னாங்க. இவங்க சொல்றதெல்லாம் அந்த 7th டேன்னு சொல்லி அந்த சாட்டர்டேய அவங்க முக்கியப்படுத்தி அவர்கள் சொல்றாங்க. ஏன்னா அவர்களுக்கு சண்டே இஸ் த ஃபர்ஸ்ட் டே அண்ட் 7th டே இஸ் தி சாபத் டே, அதாவது அந்த சாட்டர்டே. அதுதான் இன்றைக்கும் யூதர்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்க. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் கூட ஒரு குரூப் 7th டே கிறிஸ்டியன்ஸ் சொல்லி அந்த விதமாக அவர்கள் இதை முக்கியப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அது எந்த விதத்திலும் தவறு இல்லை. ஏன்னா ரோமர் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், மனுஷன் அவனுக்கு ஒரு நாளை தானே விசேஷித்துக் கொள்கிறான். அது கர்த்தருக்குள்ள அவன் விசேஷித்துக்கிறான். ஒருத்தன் கர்த்தருக்குள்ள அதை இன்னொரு நாளை விசேஷித்துக் கொள்கிறான். ஒரு மனுஷன் ஒரு நாளை அவன் எப்படி செய்யறான், இன்னொருத்தன் இன்னொரு நாள் செய்யலாம். இப்ப உதாரணமா இப்ப நம்ம கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் போனா ஃப்ரைடே தான் உங்களுக்கு லீவு. ஸோ அன்னைக்குதான் சர்வீஸ். அங்க ஃப்ரைடே தான் அவங்களுக்கு சர்வீஸ், நாட் ஆன் அ சண்டே. பட் சண்டே நமக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு, இன்னைக்கு நமக்கு இங்க சண்டே, ஆனா மற்ற நாடுகள்ல ஒரு பகுதியில உலகத்துல அது சாட்டர்டே. ஸோ வி கேன் நாட் ஃபிக்ஸ் ஆன் சம் டே அண்ட் டூ ஆர் திங்ஸ்.
So we are to, for what is more important for us is what we are doing on that day. How do we honor God on that day? அதுதான் முக்கியம். நாட் நம்ம இஷ்டப்படி வாழாதபடி கர்த்தருக்கு பிரியமாய் நாம் வாழுகிற ஒரு வாழ்க்கை. அதைத்தான் அவர் அங்க கேட்கிறாரு. இதை பற்றி நம்ம இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துல 16-17 வசனங்களிலும், கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல 9-11 வசனங்களிலும் இந்த ஓய்வு நாளை குறித்து தெளிவாய் பவுல் அந்த சபையாருக்கு சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளேயும் அந்த குழப்பங்கள் இருந்தது. அதை அவர் தெளிவா சொல்லியிருக்க. ஏன்னா இந்த மாதிரியான பழக்கம், இந்த மாதிரியான ரிச்சுவல்ஸ், இந்த விதமான சடங்காச்சாரங்கள், இவைகள் எல்லாவற்றையும் சிலுவையிலே கர்த்தர் உரிந்து கொண்டு வெற்றி சிறந்தார். அதனால நாம இது அந்த அந்த பழக்கத்துல இருந்தாதான் அப்படின்ற ஒரு எதையுமே நம்ம எந்த ரிச்சுவலையுமே நம்ம முக்கியப்படுத்த கூடாது. அதுதான் கர்த்தர் நமக்கு புதிய ஏற்பாட்டுல அவருடைய சிலுவை மரணத்தினால நமக்கு செய்து கொடுத்திருக்கிற உயிர்த்தெழுதல் ஒரு பெரிய நம்பிக்கை. இட் இஸ் நாட் த ரிச்சுவல் தட் கவுண்ட்ஸ் த ஸ்பிரிட்ஸ் ஸ்டாண்டர்ட், தட் கவுண்ட்ஸ் த சோல்ஸ் ரைச்சஸ்னஸ். இட் இஸ் யோர் ரிலேஷன்ஷிப் வித் காட். இது தெளிவா அந்த கொலோசியர்ல, கலாத்தியர்ல எல்லாம் பவுல் மூலமா கர்த்தர் பேசியிருக்கார். அதை நாம் வாசித்தோம்னால் நமக்கு நல்ல தெளிவு அடைய முடியும். சோ இந்த நாட்களை முன்குறித்து கொள்ளுகிறது, அது கர்த்தருக்குள் நாம் அதை செய்யும் போது, நம்ம எதை சாப்பிட்டாலும் இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாதுன்னெல்லாம் நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. நம்ம அதை சாப்பிடும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்தரித்து அதை நாம் சாப்பிடுவோமானால் அது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பழக்கம். பழைய ஏற்பாட்டுல நிறைய நியாயப்புறமான முறைமைகள் இருந்திருந்தது. ஆனா அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தார் சிலுவையிலே கர்த்தர். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல, அதெல்லாம் அவர் நிறைவேற்றிட்டார். நாம அதை நிறைவேற்ற முடியாது, நிறைவேற்ற அவசியமும் இல்லை. அதற்கு பதிலாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த ரைச்சியஸ் வாக் வித் காட், அதை நாம் செய்யும் போது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை நிறைவாய் தருகிறார். ஸோ அந்த ஓய்வு நாள் நம்ம எந்த நாளை நம்ம அனுசரிக்கிறோமோ அந்த நாள்ல கர்த்தருக்காய் நாம் எதை செய்கிறோம், என்ன செய்கிறோம், அதுதான். இப்ப 2 காரியத்தை தீர்க்கதரிசி சொல்றாரு. ஃபாஸ்டிங்ல யூ டோன்ட் ஈட், சாபத்துல யூ டோன்ட் ஒர்க். இது 2ஐயும் முக்கியப்படுத்துறாரு. ஆனா இது 2மே நம்ம செய்யாம தான் இருக்கோமான்னு யோசிச்சு பார்க்கணும். அதுதான் அங்க இருக்கிற வேண்டிய முக்கியமான காரியம். இந்த டோன்ட் ஒர்க்ன்னு சொல்றாங்களே, அது செய்யாம இருக்கிறோமா? இன்னைக்கு எத்தனை இதுல ஞாயிற்றுக்கிழமையில தான் நம்ம சொல்ற அந்த ஓய்வு நாள்ல தான் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு, நிறைய இன்டர்வியூஸ் இருக்கு, நிறைய அன்றைய தினத்துல தான் நிறைய வேலைகள் இருக்கு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படி எல்லாம் இருக்கு. ஸோ யோசிக்கணும். we have to have a very clear and clarity of understanding about God's principles. So Christian, in a Christian life, nothing is a ritual. எதுவுமே ஒரு சடங்கு கிடையாது, எதுவுமே ஒரு பாரம்பரியம் கிடையாது. அப்படின்னா எதுவுமே ஒழுக்கமில்லாத ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? கிடையவே கிடையாது. இதுதான் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். It is not that we are indisciplined. We have a discipline, we have a Christian principle to follow, all guided by God and His Spirit and His love. So when we are right with God, God will show us what is right. சும்மா இப்படி வேர்ட்ஸ்ல, போர்ட்ஸ்ல, ரூல்ஸ்ல, லாஸ்ல பேச முடியாது. அது when you are right with God, God will teach you how to live right in the right way. அதுதான் ஃபைனல் ஆன்சர். உடனே சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு ஒழுங்கும் இல்லை, ஒரு இது இல்லைன்னா அதான் கிறிஸ்தவ வாழ்க்கையான்னு கேட்பாங்க. அப்படி அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மிகவும் ஜாக்கிரதை உள்ள, ஜெனிவன் உண்மை உள்ள,
மனம் திரும்பின மன மாற்றத்தை கொண்ட ஒரு வாழ்க்கை. ஆனா அந்த வாழ்க்கை எந்த விதமான வெளிப்புற மாயமான ஒரு கட்டுப்பாடுகளில அடங்காது. கோயிலுக்கு போயிட்டா முடிஞ்சது, ஆலயத்துக்கு காணிக்க செலுத்திட்டனா முடிஞ்சது இல்ல. அது இன்ன டிரான்ஸ்பர்மேஷனோடு அதை செய்யப்பட வேண்டும் என்பதைத்தான் நாம பார்க்கிறோம். இந்த கடைசி வசனத்துல அப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்தோம்னா, when we walk right with God, God promises joy, delight and honor to those who delight in him. இப்போ இப்படிப்பட்ட எல்லாம் நம்ம சொல்ல விளக்கங்களை எல்லாம் பார்த்துட்டு, ஆண்டவரோட கூட சரியா வாழ்ற வாழ்க்கை எனக்கு ஒரு கடினமான வாழ்க்கையா இருக்கே, இதெல்லாம் நான் விட்டுறணுமே, இப்படி எல்லாம் நான் இருக்கணுமே அப்படின்னு நினைச்சு அதையும் ஒரு கடினமாய் வாழ்ந்து கொண்டிருப்போமானால், நிறைய பாருங்க சாதுக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வருத்திக்குவாங்க, தங்களையே வருத்தி வாழ்வாங்க. அப்படி வாழ்ந்தா தான் நாம ஒரு கடவுளுக்காக வாழ்கிற வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. How far it may be true, how far it fulfills their righteousness, we do not know. But we know that God never expects such things. God wants us to be joyful and have a delightful relationship with God. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதே என் பலன் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படி நம்ம வாழும்போது நமக்குரிய சந்தோஷத்தை கொடுக்கிறாரு, மகிழ்ச்சியை தராரு, நமக்குரிய கனத்தை கொடுக்கிறாரு. சங்கீதம் 37:4 வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது உன் மன வேண்டுதல்களை எல்லாம் அவர் நிறைவேற்றிட்டார். அவருக்குள்ள நம்ம மனமகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள்ளணும். அப்படி இருக்கும்போது அவர் தன்னுடைய பிரசன்னத்தை தராரு, தன்னுடைய மகிழ்ச்சியை தராரு, தன்னுடைய கனத்தையும் தருகிறார். சோ இந்த அதிகாரத்துல நாம் கற்றுக்கொண்ட முக்கியமான காரியம், எந்த வெளிப்புற ஒழுங்குகளினாலையும் முறைப்பாடுகளினாலும் நாம் கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது. உண்மையான உள்ளான ஒரு மனமாற்றத்தோடு, உள்ளான ஒரு சரியான நோக்கத்தோடு, கர்த்தரோட ஒரு சரியான உறவில நாம் வாழும்போது நாம் எதை செய்தாலும் கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார், அதை கனப்படுத்துவார், அதற்கான பலனை நமக்கு கட்டளையிடுவார். இதைத்தான் இந்த அதிகாரத்துல அவர் வலியுறுத்தி சொல்கிறார். இந்த தெளிவான கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்கணும், ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இட் இஸ் நாட் சிம்பிளி a very superficial life, a very genuine with a great purpose. God has designed everything for us and he has completed everything, fulfilled everything for us. இதை அனுபவிக்கணும். we should enjoy it, we should experience it. இதுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட நல்லா ஜெபிப்போம். இன்னும் தெளிவான ஒரு வாழ்க்கையை வாழ நமக்கு கர்த்தர் உதவி செய்யும். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாண்டும் நாங்க ஆண்டவரை வாசித்த தியானித்த இந்த அதிகாரத்திற்காக, இதுல இருந்த வசனங்களுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். அநேக விஷயங்களில ஆண்டவரே நீர் எங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறீர். சின்ன சின்ன விஷயம்தான் சுவாமி, ஆனா அதுல கூட நாங்க சரியா இருக்கணும்னு நீர் விரும்புகிறீர். தாப்பனே உதவி செய்யுங்க. அப்படியாக நாங்க காரியங்களில நாங்க தெளிவா இருக்கிறதுக்கு கிருபத்தாங்க. எங்கள்கிட்ட நிறைய ஒழுக்கங்கள் ஒழுங்குமுறைகள் எல்லாம் அப்படி நாங்க கற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆனா அதை அர்த்தத்தோடு செய்ய எங்களுக்கும் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். We have to do everything with a purpose, with a meaning, with the right motive and the right attitude, Lord. இதை நீர் எதிர்பார்க்கிறீர். Then we become right with you, Lord. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். Then we will walk right with God. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்படி இருக்கும்போது எங்களில் இருந்து உம்முடைய வெளிச்சம், எங்களில் இருந்து உம்முடைய நற்கந்தம், எங்களில் இருந்து ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் எல்லாம் பழகி ஜீவ தண்ணீராய் ஆண்டவரே மற்றவர்களை போஷிக்க, மற்றவர்களை உயிர்ப்பிக்க, மற்றவர்களுக்கு ஆண்டவரே அந்த பலனை தர ஒரு மகிழ்ச்சியுள்ள வாழ்க்கையை நாங்க வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்கிறீர். இதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தாழ்த்தி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த அனுபவங்களை தாரும்.
எங்கள் வாழ்க்கையில இன்னும் கூட பர்பஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கு எங்களுக்கு நீர் உதவி செய்யும். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். So thank you everyone. God bless you. So Thank you, ma'am. let us Thank strive you. to, thank you, Ma. Let us strive to lead a more meaningful and a purposeful life from God. Thank you. Thank you, ma'am. Thank you, Annie. Thank you. Thank you. Thank you. Thank you. God bless Thank you. you.